சம்பாய் கோதுமை ரவை கிச்சடி செய்முறை பார்க்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு போட்டுக்கிட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பழம் அதுவுமே நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். நான் வந்து பழுத்த மிளகாய் இருந்தனால பழுத்த மிளகாயை போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வெங்காயம் தக்காளி ஒன்று சேர நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸை நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட்டை துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு கேரட்டும் கட் பண்ணி போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் கேரட்டை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். காய்கறி எண்ணெயோட ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டு மிளகாய்த்தூள் நெடியெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் 1 கப்பு சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா சலன்னு கொதி வரட்டும். நான் வந்துட்டு ஆசீர்வாத் சம்பா கோதுமை ரவாய் தான் எடுத்திருக்கேன். இதோடைய தரம் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப பொடிசாக இருக்குது. கிச்சடி செய்யும் போதும் நல்லாவும் இருக்குது. கொஞ்சமாக 1 கப்பு போடுற அளவுக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா நிறையாவும் வந்துச்சு. கண்டிப்பாக ஆசீர்வாத் சம்பா கோதுமை ரவா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி சலன்னு கொதிக்கும்பொழுது ஆசீர்வாத் சம்பா கோதுமை ரவாயை கொட்டி தீயை வேகமாகவே வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தீயை ரொம்ப குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா பலன்னு இருக்கும். இதோட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக சம்பா கோதுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சம்பா கோதுமை ரவா கிச்சடி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.